சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி சுபவாணி கல்யாணி ஜெகஜனனி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ பைந்தவி பரமேஸ்வரி பாண்டியகுமாரி பவானி அம்மா சிவ பைந்தவி பரமேஸ்வரி சுபவாணி கல்யாணி வணக்கம். காதலாகி கசிந்தி கண்ணீர் ஓதுவார் நன்னறித்தைம்பதே வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் காண்பதே நாதன் நாமம் நமச்சிவாயவே
நன்றி நன்றி நன்றி. காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க ஆட்டம் ஓட்ட மயிலக்காரே தோட்டை மேய பாக்குதடா மாட்டுக்காரவே ராவோ மாட்டே கொஞ்சம் மாத்துக்கடா மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்க காவல்காரன் காத்திருக்க ஆட்டம் ஓட்ட மயிலக்கார தோட்டை மேய பாக்குதடா மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாத்துக்கடா ஓட்டச்சீவர் போட வேலி இருக்கு புத்துங்கள் வேட முள்ளி இருக்கு ஓட்டச்சீவர் போட வேலி இருக்கு புத்துங்கள் வேட முள்ளி இருக்கு ஓட்டக்காரங்க எந்த புள்ளி இருக்கு ஓட்டக்காரங்க எந்த புள்ளி இருக்கு சுத்தி நுழட்டவும் சென்று இருக்கு மாட்டுக்காரவே மாட்டே கொஞ்சம் மாட்டுக்கடா போகாத பாதையில போகக்கூடாது எங்கே புத்திக்கிட்டு அங்கு இங்கு நிற்க கூடாது போகாத நீயும் போகாத பாதையில போகக்கூடாது புத்திக்கிட்டு அங்கு இங்கு நிற்க கூடாது ஆடாதே மாறாதே மனுஷே மாறக்கூடாது மற்றவங்க பொருள் மேல ஆசை வைக்க கூடாது மாட்டுக்காரே மாட்டே கொஞ்சம் மாத்துக்கடா காட்டு மல்லி பூத்திருக்கு காவலுக்காரு காத்திருக்கு ஆட்டப்பட்ட மயிலக்கார தோட்டமைய பாக்குதடா மாட்டுக்காரே மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்காரே மாட்டே கொஞ்சம் பாத்துக்கடா. நன்றி. வேளாங்கரை பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சேர்ந்து நடத்தும் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்திற்கு இங்கே நமது இன்னிசை அரசர் புளியங்குளம் KS ஜெயமணிகண்டன் அவர்களுக்கு கைத்தறாடை அணிக்கப்படுகிறது. இந்த 3 பேருமே மாமன்னர் மருதுபாண்டியர்களுடைய 4 பேருக்குமே இவர்களுக்கு இந்த கைத்தறாடை அணிக்கப்படுகிறது. 4 பேருக்கும் அடுத்து சிவஞானம் நாங்கூர் சிவஞானம் அவர்களுக்கு கைத்தறாடை அணிக்கப்படுகிறது. புளியங்குளம் சத்தியமான் அவர்களுக்கு கைத்தறாடை அணிக்கப்படுகிறது. அர்ஜுனன் KS அர்ஜுனன் உலக்குடி அவர்களுக்கு கைத்தறாடை அணிக்கப்படுகிறது. பழையனூர் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் வந்திருந்தால் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். VO மற்றும் எல்டிசன் அவர்கள் வருகை வந்திருந்தால் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நமது பூர்வீக சம்பந்தார் ஒரு புதுக்குளம் நாடக உலகில் இன்று அவர் ஒரு வருடத்திற்கு எத்தனை நாடகம் பேசுகிறார் என்று கூட தெரியவில்லை. எந்த யூடியூப்பை பார்த்தாலும் அவர் நாடகம் தான் இருக்கிறது. அவருக்கு புதுக்குளம் அழகராசா அவர்களுக்கு எங்கள் சொக்கனாரப்பு கிராம பொதுமக்கள் சார்பாக கைத்தறாடை அளிக்கப்படுகிறது. எங்கள் ஊர்ல புதுசா அரங்கேற்றியுள்ள நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரும்படி மாமா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு பொன்னாடி அணிவித்து புகழாரம் சூட்டிய நமது மாமன்னர் மருதுபாண்டியர் வம்சத்தில் வந்த அத்தனை உள்ளத்திற்கும் எங்களது இசைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் 4 பேர் சார்பாகவும் இந்த இங்கு சிறப்பு அழைப்பராக வந்த அன்பண்ணன் அழகராஜா அவர்கள் சார்பாகவும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜா ரேடியோ ஒளிபெருக்கி அமைத்துள்ள ராஜா ரேடியோ உரிமையாளர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மாப்பிள்ளை வைச்சிரி சிவா கட்டிக்குளம் சிவா வாங்க சமயக்காரர் கட்டிக்கலாம்.
என்ன இருந்தாலும் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய 5ஆம் கரை பங்காளிகளுக்கும் சொக்கரார் கிராம பொதுமக்களுக்கும் திருப்பூர் ராஜா ஒளிபரப்பு சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் சேகர் அவர்கள் அண்ணன் நாவனா சேகர் அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அண்ணன் கருப்பியா வியனா கருப்பியா அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ராஜேந்திரன் அண்ணன் 3 பேர் வாங்க. அடுத்தபடியாக ஆதிலிங்கம் அவர்கள் இருந்தால் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். பூசாரி ராஜா அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். லிங்க வராங்க. அண்ணன் ஆதிமுலவன் அண்ணன் சாமியாடி ஆதிமுலவன் அண்ணன் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். மைக்கு மணிக்காலை 3 பேர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். யூடியூப் எடுத்துக்கொண்டு நண்பர் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரங்கை ராஜா ராஜா ஆரம்பிங்கப்பா. இங்க போடுப்பா தம்பி. பழையனூர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். கருப்பானே வேணே ராஜேந்திரனே நடிகர் ராஜேந்திரன். சிவாய நம்மென சிந்தித்து போருக்கு அபாயம் உன்னாலும் இல்லை ஐயனே. நன்றி சொல்லு போயா. பெரிய பெரிய கவி போயா. அங்கே எத்தனை கவிஞர் இருந்தாரு சண்முகம் பிறந்த ஊரியா போயா. ராஜேந்திரன் வாடே கீனா ராஜேந்திரன் சொல்லிட்டேன் வாப்பாண்டா. இபி காவல்துறை வருவாய்த்துறை 3 பேரும் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். வருகை வந்திருந்தால் சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்பல் இல்லாமையே நடத்தி தம்மா கரைய உதவி கட்டி கரும்பு கொள்ளையில் வாக்காவிட்டே சம்பா பயிர பறித்து நட்டி தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லுகள் அஞ்சிருச்சு பரப்பு உள்ள மறைஞ்சிருச்சு. நாடு விளையட மச்சான் நமக்கு கையை காலம் தாமிச்சான் இப்ப காடு விளையட்டு பின்னி நமக்கு காலம் இருப்பது பின்னி
மச்சான் பண்ண வேண்டியது என்ன மச்சான் கஞ்சி கஞ்சி என்ற பாடுகிறாது நின்று முன்னேற வேணுமே ஆடுகளை என்ற பெண்ணி நமக்கு காலம் இருப்பது பின்னி காலம் இருப்பது பின்னி அடி நாளை போட போலே சத்த ஒளி நீ நன்மை திறக்க நினைத்த மாப்ள மச்சான் நம்ம வயல ஊரை எப்பயுமே அப்படி சொன்னா கண்ணு மாதிரி இருப்பாங்க. சொன்ன கண்ணத்துல கை வைக்கிறானே. கண்ணத்துல கை வைக்கலப்பா. அவன் உன்னைய பார்த்து ஐயோ காசு போச்சடா நினைக்கிறியா? எதுக்கு நம்ம வந்தா காசு போக்குறது. இருந்தாலும் பேரன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் இன்னைக்கு தாய்மார் கூட்டம் கம்மியா இருக்கு. என்னமே இது கூட பிளாட் போட்டு வித்துருக்காங்க இருக்கு. இங்க எடுத்து ஆள் இருக்கு, அங்கிட்டு கூட பிளாட் போட்டாச்சு. மத்த இடத்த கூட பிளாட் போடலாம். ஆமா, இது பொது இடம் போட்டாங்கன்னா புலந்து வருவாங்க. புலந்து கவர்மெண்ட் வந்துரு. இல்ல இல்ல ஏன்டா சென்ட் 1 லட்சம் 2 லட்சம் வந்துக்குதுங்க. ஏன்டா அவர் வடிவல் வாங்கின மாதிரி சுடுகாட்டை பத்திரம் போட்டு கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பிளாட் போட அதெல்லாம் இல்ல. என அருமை தாய்மார்களுக்கும் கல்வி கடலை கடந்த நண்பர்கள் நாட்டிகளுக்கும் கல்வி மாணவர்களுக்கும் தேசத்தந்தை பெருந்தமாக கொண்ட நமது அருமை தேச தலைவருக்கும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று பொறுப்பாக கட்டிக்கும் காவல்துறை சார்பாளர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உள்ளத்து உணர்ச்சிகளை நடிக்கும் உயர் ஓவியமான நாடக நடிகர்களுக்கும் இங்கு பக்கவாத்தியமாக அமைந்திருக்கும் எனது உயிரில் மேலான பக்கவாத்திய இசை கலைஞர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை அமைப்பாளர் அன்பப்பா கே ராஜேந்திரன் அப்பா அவர்களுக்கும் மற்றும் மறைந்த மாமேதை கலை வித்துவான்கள் அன்பப்பா ஆதிநாராயண் செல்வம் மறைந்த மாமேதை அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் ஏனைய சுற்றோட்டா கிளம்புகள் சண்முகவேல் ஆதிநாராயணன் எல்லாம் மறைந்த கலை மாமேதை கணேசமூர்த்தி மாமா ஏண்டா அவங்க எல்லாம்
நாவல கூட இருந்தா நல்லா இருக்கு. ஏன்னா பெரிய பெரிய இவங்களெல்லாம் சந்திச்ச பாக்கி எனக்கு இருக்கு. உங்களுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த மண்ணுல மிதிக்கிறதுக்கு பாக்கி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. சரி, நீ மிதிச்சிட்டீல, ஆமா, நீ ஓஹோன்னு வாழ்க்கையில வருவேன். நல்லா தான் இருக்கணும் மச்சான். ஏன்டா கலை சிறந்த ஊரு, இந்த ஊருக்கு கிடைச்சவங்க நான் கருப்பசாமி அருளும் மக்களோட ஒவ்வொரு ஊர்ல இப்ப எங்க ஊர்லன்னா இப்ப எங்க அம்மா ஒரு ராஜ நடிகர், நான் இன்னைக்கு பெட்டியில வந்துருக்கேன். 2 பேர் 3 பேர் தான் இந்த ஊர்ல பிறந்த அத்தனை பேர் சூப்பர் ஸ்டாரா ஓடுனவங்க நாடக உலகத்துல. உண்மையிலேயே சூப்பர் ஸ்டார் தான். இன்னைக்கு நாடக உலகத்துல நாரதர்கள் பாடுற பாடல்ல அத்தனை பாட்டிலும் கவி சண்முகவேல் பாடல் இல்லாம எவன் பாட முடியாது, யாரும் பாட முடியாது. உண்மையிலேயே அந்த மண்ணில வந்து மிதிச்சிருக்கேன். இனி உங்க வாக்கு முன்னா இருக்கட்டும், நம்ம கிராமத்தாரு அருளும் ஆசிரியர் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிக்கிட்டு காலையில் காடு சென்று மாலையில் வேணும் இந்த மண்ணை பண்ணக்கூடிய ஏழை விவசாய பெருங்குடி மக்களுக்கும் என்ன சார்பாக எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தாக நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். வந்தவொடனே உங்களுக்கு பொன்னாட வந்துச்சாருங்க. குறவகுளம் சின்னராஜா ரமேஷ் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக கைத்தராடி அளிக்கப்படுகிறது. அண்ணன்ன பாத்தியா அப்பத்த கேட்டையா லிங்க வாப்பா. ஏண்டா நீங்க சிரிக்கிறீங்க, அவருக்கு படிக்க விட்டீங்க. பப்புடுக்கு ஒரு ஓப்பு வருங்கடா. எங்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய, எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய அன்பு கிராமம் சொக்கநாதர் கிராம பொதுமக்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் 5 வகையான சாமி கும்பிடும் பங்காளி அனைத்து உள்ளங்களுக்கும் இணை சார்பாக எங்கள் கலைத்துறை சார்பாக நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஏன்டா வணக்கம் சொடக்காம போக கூடாது மச்சான், சுறுசுறுப்பா போகணும். ஏன்னா மழை வெச்சு வச்ச மாதிரி இருக்கணும். ஏண்டா இத பாத்தீங்கன்னா நாடா நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வந்தாச்சுடா. என்ன சிரிக்கிற பாருங்க, கூட்டிட்டு போய் உன்னை குமரி அடிக்க போறாங்க. குமரி அடிக்க போறாங்களா? அப்படி கேசாத்தையா இருக்கியா? ஒரு மாதிரியால முழிக்கிறியா? ஏழை டேய், இந்த இதை போய் அவர் சொல்ற அப்புறம் எழுதுங்கடா பரிசையில பொங்கு தலைஞ்சு உம்டா. அப்படியே ஏட்ட நாடகம் நல்லபடி ஆரம்பிச்சாச்சு. கூட்ட கோமாளி வந்தாச்சு. நாடகத்தை நாடகம் பார்க்கணும். ஆமா ஏத்தா 100 பாக்குற மாதிரி காலை நீட்டிக்கிற, ஒரேதான் நீட்டிக்கிற. ஆமா சிச்சுக்க ஒரேதான் ஆத்தாடு கண்ணை மூடி சிச்சுக்க. ஆமா அவங்க சரி அங்க ஒய்யா. ஆமா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. எப்படி ஏட்டா நாடகத்தை நாடகம் பாக்குறவனோட பாக்கணும். அப்பதான் நாடகம் மாதிரி தெரியும். அதை விட்டு அடியே கருப்பாயி சொல்லுடி இருளாயி, ஏடி நாடகம் நடக்குது. ஆத்தாடி ஒண்ணுமே புரியலையடி. உனக்கு இளம் கிட்ட சரி ஒண்ணுமே புரியாதடி. அதுல பப்புடுக்காரன் முகரே பாரு, செருப்புட்ட மிச்ச மணிப்புரசு மாதிரியா இருக்கு. அப்படிதான் இருக்கு, போக போக அப்படிதான் இருக்கு. இருந்துக்கிட்டு அப்படின்னு ஏன்டி உனக்கு சந்தேகம் தெரியுமா? அடி ஏன்டி அதாண்டி ஆர்வம் உண்டாட்டி கருப்பாயி 6 மாசமா அந்த ஐசுக்காரோட கூட்டிட்டு ஓடுறான். அப்படி ஆத்தாடி குருட்டு குத்தா அவ்வளவு குத்திருப்பேன். உனக்கு தெரிஞ்ச எவ்வளவு அடி அதுதானே. ஏன்டி எண்ணக்காரன் உண்டாட்டி இருக்கா, 7 மலை உண்டாட்டி 7 மாசமா செவராரியா ஊச்சிட்டு இருக்கான். அப்படி அந்த கதையெல்லாம் இங்க பேசவே கூடாது. நாடகத்தை நாடகம் பார்க்கறவங்க எப்படி எல்லாம் பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு எங்க போனாலும் தெய்வத்தோட அனுக்கிறதான் எங்க போனாலும் வெற்றிகரமா வெற்றி முறை சூட்டி வரும். ஆகையினால தெய்வத்தை வணங்கிட்டு அடுத்து போங்க கதைக்கு. சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் வட்டத்திலே சொக்கநாதரப்பு கிராமத்திலே நம்ம ஸ்ரீ வாணி கருப்பணசாமிக்குத்தான், அந்த வாணி கருப்பணசாமிக்குத்தான் கலரு நல்ல உற்சவமா. கருப்பணசாமி சாமி ஏண்டா கருப்பை வர முடியாது எல்லாம் இருக்கு. கருப்பணசாமி சாமி வரம் கொடுப்பார் நீயே. கருப்பணசாமி சாமி வரம் கொடுப்பார் நீயே. சிவகங்கை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே திருப்பூர் மாவட்டத்திலே சிவகங்கை மண்ணிலே கருப்பணசாமி கருப்பணசாமி சாமி வரம் கொடுப்பார். கருப்பணசாமி சாமி வரம் கொடுப்பார். சின்ன
நன்றி 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 நன்றி. ஏண்டா கைது எடுக்கிறா தம்பி, கைது எடுக்கிறா நீங்க. கைதட்டி என்னை பெருமை சேர்த்த அன்பு கிராம பொதுமக்கள் அனைத்து உள்ளவங்களுக்கும் எனது சார்பாக கலைக்குழு சார்பாக நன்றி. ஏண்டா அவங்க எல்லாம் பார்க்காத நடிகர்களே இருக்காது. கிட்டத்தட்ட இளையராஜா காலத்துல இருந்து பாத்துக்கிறாங்க, என்ன தங்கவேலையால இருந்து. இனி வளர்ந்து வர அந்த ஊருக்கு நான் இந்த ஊரின் தூண்கள் வந்து அந்த உட்காந்துருக்காங்க பாரு, அவங்களை ரசிக்க வைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். இந்த பயலுக ஒரு காலத்துல அங்க உட்காருவாங்க, பெரிய ஆளாயி கண்டிப்பா உட்காந்துருவாங்க. ஏண்டா இப்ப கைதட்டினா ஊரா நம்ம சொக்கனாறு கிராமத்துல பிறந்தவங்க, அங்கிட்டு உட்காந்துருக்க ஊரா சிங்கப்பூர் மலேசியாவில் உட்காந்து, இங்கிட்ட உட்கார்ந்துருக்க ஊரா 500 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டியா? அது ஊரா சில்லற காசு. இதுதான் சில்லற காசு. அதுமே 200 ரூபா 300 ரூபா அது ஊரா 100 வேலை டிக்கெட். 100 ரூபா வேலை டிக்கெட். ஓடி காசு 1000 ஏறி இருக்கு. இப்படிதான் மச்சான் இந்த ஆளுக்கு நாடகத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு ராசி பலனை பாப்போம். இன்னைக்கு கிழக்கு ஓணம் நல்லதா வடக்கு ஓணம் நல்லதான்னு சொல்லி செல்லை எடுத்து பாக்குறேன். செல்லை எடுத்து பார்த்தா என்ன வருது? இடியாப்பம் இடியாப்பம் அப்படின்னு இவன் மாதிரி ஒரு பையன் இடியாப்பம் பண்ணுது. ஒரு கிழவி சொல்லுது போடா இடியாப்பம். அப்பா அப்படி சொல்லுது. சரி அதுதான் போகுது வேணாம் சொல்லி செல்ல தள்ளிட்டேன். மேல தள்ளிட்டேன். மேலதான் வருது ஒருன்னு. கூமாப்பட்டி கிராமத்தில் சல்லிக்கட்டு நடந்ததில் 5 பேர் குண்டியில் மாடு ஊத்தி ஆஸ்பத்திரியில் படுக்க வளம் கிடக்கிறார்கள். அதனால் கூமாப்பட்டி வேணும் ஒரு சொல்லு கூமாப்பட்டிக்கு வாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்னடா டேய் யூடியூப் எடுக்கிற அப்ளோவர் அந்த ஆளு கூமாப்பட்டினே. ஐயா கூமாப்பட்டிக்கார ஓடாத்து இருக்காரு, கொடாப்பு தலைய கொடாப்பு தலைய ஓட்டவாய ஓடாத்து மாதிரி புளூட் பொண்ணுச்சாமி ஓட்டவாய ஓடாத. மாமா நல்லா இருக்கியா மாமா? உமிதி நல்லா பூசிருக்கீங்க. இன்னும் உசுரோட தான் தர நீ. ஒன்னையும் ஒரு 10 வருஷமா நோட் பண்ணிக்கோ. 10-15 வருஷம் மச்சான் இருக்காரு. பரவாயில்ல மச்சான். இப்படிதான் மச்சான் இன்னைக்கு நாடகம் என்ன நாடகம்? வள்ளி திரும்ப நாடகம். ஆனா வெகு சிறப்பான ஒரு நல்ல நாடகம். முந்தானத்து பற்றி ஒரு ஊருக்கு போயிட்டீங்க. நாடகம் என்ன நாடகம்? அந்த நாடகத்துக்கு நான் போனதே இல்லை. அந்த நாடகத்துக்கு போகவே இல்லை நானு. என்ன நாடகம்? சின்ன கரு பெரியார் நாடகம். நாடக அமைப்பாளர் போட்டு என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. எதுல போட்டு நாடகத்துக்கு போட்டு கூட்டு போயிட்டாரு. கூட்டு போனா எனக்கு நாடகத்தை பத்தி தெரியாது. ஐயா அமைப்பாளரே எனக்கு நாடகத்தை பத்தி தெரியாதுங்க. ஏப்பா தம்பி நீ வா, உன்னுடைய சீனை முடிச்சுட்டு போய் நீ படுத்துக்க, உனக்கு வேற வேலையே இல்ல. சின்னக்கரு பெரிய மகமாயி ஆடிக்கிட்டு இருப்பாங்க, உனக்கு வேற வேலையே இல்லைன்ட்டாப்ல. சரி நம்ம இப்ப நல்லதா போச்சு, 10 நாள் நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கேன், நம்ம சீனை முடிச்சு போய் வண்டிக்குள்ள படுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சீனை முடிச்சுட்டு 10-12 மணி ஆச்சு. ஆமா என் கணக்கு அதானே 12 ஆச்சு. நான் போய் திறந்துக்கிட்டு வண்டியை திறந்துக்கிட்டு போய் சீட்ல படுத்துட்டு நல்லா அசம் தூங்குறேன். கரெக்டா மணி 1 மணி 1:30 ஆச்சு. 1:30 ஆனா படபடன்னு வர்றாப்ல அப்படின்றாப்ல. நானும் சுத்தி படக்குன்னு எந்திரிச்சேன். சுத்தி முத்தி பார்த்து ஆளை காணோம், வேற காணோம். டபக்குன்னு திறந்துக்கிட்டு வராரு. கதவை வேணும் கதவை திறந்து விட்டு தம்பி தம்பின்றாரு. டப்புன்னு நானும் முடிச்சு குளிச்சு பார்த்தேங்க. யாரா இந்த நேரத்தில் 1 மணிக்கு மேல ஆச்சு, இந்த நேரத்தில் வந்து சூப்பர் யாருன்னு பார்த்தேன். எந்திரிச்சு பார்த்தேன்னா நாடக அமைப்பாளர் கான்ட்ராக்டுக்காரு. தம்பி தம்பி உன் காலில் விழுகிறேன் தம்பி, என் மானத்தன்னைக்கு நீதான் தம்பி காப்பாத்தான்றாரு. என்னன்னு தெரியலையா? என்னையா என்னென்ன விவரம்? எதுக்கு நான் என் சீனை முடிச்சுட்டேன், எனக்கு வேலை முடிஞ்சுச்சு, நீங்க உங்க வேலையை பாருங்க தம்பி. வேற ஒண்ணும் இல்லப்பா தம்பி, பெரிய கருக்கு போட்டவன் கோளாறு வைக்கும், இந்த சின்ன கருக்கு போட்டான் பாருங்க, அவன் தண்ணியை போட்டு போய் படுத்துக்கிட்டான் தம்பி. ஏன் கூட சேர்ந்ததா அப்படி சொன்னாரு. சரி என்னடா பண்றதுன்னு சொல்லிட்டு எதுக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு. தம்பி வேற ஒண்ணும் இல்ல தம்பி, என் மானத்தை காப்பாத்தானு, ஊர் காசை திங்கணும், ஊர்ல காசு வாங்கணும், அதுக்கு நீதான் தம்பி உதவி பண்ணுட்டாரு. என்னடா காரணம் என்ன? சின்ன கருப்பு தண்ணியை போட்டு படுத்தல, சின்ன கருப்பு போட்டவன் சரி அந்த வேஷத்தை நாம செய்யணும்னு சொல்லிட்டு ஏன் வளர்த்திக்கணும், அந்த வேஷம் பொருத்தமா இருக்கு. நான் முன்ன பின்ன அந்த சின்ன கருப்பு நாடகம் ஆடினது இல்ல, போனதே இல்லை, அந்த பகுதியை போட்டு எட்டி பார்க்கல. நான் ஆடின வள்ளிதரமா அடிச்சந்த நாடகம் வட்டுக்கட்ட நாடகம் தான் போனது. அவ்வளவுதான் தெரியும் அந்த நாடகம் அரசு தெரியும் சொல்லி போயிட்டேன். அவ்வளவுதான் தெரியும். தெரிஞ்ச போயிட்டேன் மச்சான். பொழப்பு கெட்டு போகும்ல, அதையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். என்னன்னே பண்ண அப்படின்னு தம்பி நாடகத்துல சீனை பண்ணணும்ல. அப்ப அமைப்பாளர் கூப்பிட்டாரு. தம்பி வேற ஒண்ணும் நீங்க செய்ய வேணாம், அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு நின்றா போதும்ட்டாரு. கருப்பு சாமி மாதிரி வேஷத்தை போட்டு ட்ரெஸ்ஸை போட்டு நின்றா போதும் தம்பி, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. சீனை காமிச்சா போதும்ட்டாரு. பெரிய நல்ல இந்த அருவாளை தூக்கி நிக்கிறாப்ல பெரிய
நானும் போய் சரி என்ன பண்றது ஆபத்துக்கு பாம்பலன்னு சொல்லிட்டு வேஷத்தை போட்டேங்களுக்கு வேஷத்தை போட்டு அருவாங்க கையில கொடுத்துட்டாச்சு கொடுத்துட்டு நிக்கிறேன் மச்சான் நின்றா பாத்தீங்களா என்ன பண்றது சாமி இறக்க கிளம்பிட்டாங்க தம்பி சாமி இறக்க கிளம்பிட்டாங்க அப்படின்னு சாமி அப்ப சாமி ஆடினாத்தியா காசு வாங்கணும்னு சொல்லிட்டாங்க சாமி இறங்குது எனக்கு சாமி சுத்தமா வராதுங்க அப்ப சாமி ஆட்டத்தை அடி கிளம்பிட்டாங்க அஞ்சா கேட்டி முழங்குது கண்ட என்னப்பா வந்திருக்கிறது யாருப்பா? 3 மாசமா குடிக்காம முடிய சாமி கொண்டாட்டி அங்க சொன்னாங்க. நான் சொல்லல, நான் அப்படி ஆடிட்டேன். ஆடிட்டு என்ன பண்ணிட்டாப்ல பக்கத்துல வந்துட்டாப்ல நாடக தம்பி ஆடுனா பெரிய விஷயம் இல்ல தம்பி, நீ சேனையை கடிக்கணும், சேவலை கடிக்கணும். சேனை மாதிரி சேவல் சேனை குதிரை தலைப்படி மாதிரி. ஆமா, சேவலை கடிக்கணும். சின்ன கருப்பத்தை கடிச்சு ஆரம்பிட்டாரு. காதுக்குள்ள வந்து சொல்றா, தம்பி ஒன்னும் ஆபத்துக்கு பாவமில்லாம சேவலை மட்டும் கடிச்சிரு தம்பிட்டாரு. சரி, என்னடா கழகல் இப்ப வச்ச ரத்தமே நான் குடிச்சது இல்ல, என்னடா சேவலை கடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தேங்க. சரி, கண்ணை மூடினாச்சு நம்ம குடிச்சிருவோம் ரத்தத்தை கடிச்சு போடுவோம் சொல்லிட்டு பார்த்தேங்க. அப்புறம் சாமி இறக்கி அடிக்க சொல்லிட்டேன். அடிக்க சொல்லிட்டா சேவலை கொண்டு வர ஊருக்காரு. நான் சாமி ஆடிட்டேன். ஆடிக்கிட்டேன் கண்ணை மூடிட்டாங்க. ஏன்னா சாவலை கடிக்கணும்ல, நம்ம ரத்த வாடை பிடிக்காது சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஆடுறீங்க. ஆடினா அவர் வாராரு. ஆடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அங்க யாரா கொக்கா குடலு அப்படின்றாரு. யாரா மனுஷன் யாரா அங்க இருந்து வர்றது சேவலை கொண்டு வராரு. அவன் பாவம் முழு போதும் 3/4 பதில வரேன் சேவலை கொண்டு. நான் தண்ணா அப்புறம் என்னோட சேவலை எப்படி அடிக்கிட்டு அடிச்சுக்கிறீங்க சாவலை கடிச்சிடணும்னு சொல்லிட்டு என்ன என்னையா எதுக்கு அழுகுற? பழமொழி சொல்லுவாங்க, அழுக கண்ணா கண்டா யார்கிட்ட சொல்லலாம், அந்த கண்ணா கண்டா யார்கிட்ட சொல்ல. சரி, சேவலை கடிக்க போயிட்டு சேவலை கடிச்சா அவன் பாவம் முழு போதில 3/4 போயில வந்து அடிச்சு அப்படி ஆடி வந்தாங்க. சரி, சேவை தலையை கொடுக்கறதுக்கு பதிலா சூத்த கொடுக்க. ஐயா ஐயா அப்பா, சூத்த கொடு பச்சை கொடு. வாய் ஊரா பீங்க. ஐயா கோழிப்பியா? அதோட போறே வீட்டுல வந்து தங்கச்சி விளக்க மாட்ட போடுறா. எப்படி ஏண்டா தூணிய குடிக்க எங்கடா பிய திட்டு வந்த? என்னையாண்டா கைய கட்ட உருப்பட கட்ட முட்டை போல உங்களை சொல்லுவாங்க. என்னையே சொல்றீங்க முன்னாடி எப்படி கேட்டா? சரி, 3 போதைக்கு பின்னாடி வந்து கொடுத்துட்டியா? வாய் ஊரம் கண்ணை திறக்க முடியல ரத்தம் மாடையில அப்படின்னு அந்த வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு வாயெல்லாம் கழுவி பிடிச்சா இன்னைக்கு நம்ம சொக்கடாவதுக்கு நாடகத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி ஏதாவது கடிச்சேன்னு அப்படித்தான் வாயை கழுவி. எந்ததுமே எந்த சூழ்நிலையுமே எதுவுமே கண்டுகளிச்சு செய்ய வேண்டும். ஆமா, அதனால என்ன கருத்தில் பொன்னகரமாக விளக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூரம் தாலுகா சொக்கநாதிருப்பு கிராமத்தை சேர்ந்த 3 அம்பலார தேவர் மற்றும் 3 முத்தர்ல தேவர் மற்றும் 3 குருசாமி தேவர் ஆகியோர் நினைவாக 5ஆம் கரை பங்காளிகள் இணைந்து நடத்தும் 5ஆம் ஆண்டு நாடகம் ஸ்ரீ விசுவாச வருடம் ஆடி மாதம் சூத்திரபட்சம் சுக்லபட்சம். கண்ணு எதிர எதிரியா நீங்க வர கண்ணு ரத்தமா வருது, தண்ணியா வருது. சுக்குலபட்சம் ஆடி மாதம் 19ஆம் நாள் 4/8/2025 திங்கட்கிழமை இரவு 10 மணிக்கு சொக்கநாதர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ வாணி கருப்பசாமி கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் பழைய உயர்வு மதிப்புக்கு மரியாதைக்கூடிய காவல்துறை சார்பாளர் ஐயா அவர்கள் நலமிலும் மற்றும் பிரமோர் குரூப் மேற்கு உயர்வு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் நலமிலும் சொக்கநாதர் கிராம மக்கள் முன்னிலையும் நீங்க எல்லாரும் இருக்கும் ஸ்ரீ பள்ளி
இந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர் சிவமணியன், நடிப்பு சேவேந்தன், நடிப்பு சக்கரவர்த்தி, நடிப்புக்கின்ற இவரா இவருக்கு நடிப்பா என்று இந்த மண்ணிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வந்திருக்கும் எனது அன்பு சகோதரர் சொக்கநாதப்பு மாநகரத்த எல் சேதுபதி அவர்கள் இவர்களை வேடன் வேடன் வெறுத்து வழிகாட்டுகிறார். சம்போ மகாதேவா கைதட்ட நம்ம ஊருக்கு இன்னைக்கு பெருமை சேர்க்க வந்திருக்காரு. ஏட்டா ஒரு ஊருக்கு என்ன பெருமை? என்ன மாப்ள? ஒரு சல்லிக்கட்டு மாடு இருக்கணும், இல்லைன்னா ஒரு கலைஞர் இருக்கணும். நம்மள கைதட்டி யாரும் வர மாட்டாங்க. ஒரு கலைஞர் தான் வேண்டாம், ஒரு கலைஞர் சேர்த்து போட இருக்கட்டும். அதற்கிடையாக குயிலிச பாடும் கோயிலவாடி பைந்தமிழ் பாடு பாவல செல்வி பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா என்று பல இடங்கள் வெற்றி முறைந்த எனது ஆமா செல்வமணி அவர்கள் மாணவியாக அன்பு சகோதரி சென்னை மாநகரத்த கே திலகசிரி அவர்கள் இவர்களை ஸ்ரீ வழியாக பாட்டுக்கின்ற இவரா இவருக்கின்ற பாட்டா என்று பல இடங்களில் வெற்றி முறை உண்டு. எனது அன்பு சகோதரர் நாடக ஆசிரியரும் மற்றும் பல மாணவர்களை உருவாக்கி கொண்டு முனைவராக திகழக்கூடிய எனது அன்பு சகோதரர் வல்லார மாணவர்கள் எடுத்த கே சந்தனகுமார் அவர்கள் இவர்களே நாடக வளர்ச்சி மற்றும் கலாபுரம். இன்னைக்கு வள்ளிக்கு முருகனும் கல்யாணம் முடிச்சா ஒத்த காலில் நிக்கிறாரு. ஏன் இன்னொரு காலம் அங்கே அடமான வச்சுட்டு வந்திருக்காரு. எங்க ஒரே நாள் நின்று கல்யாணம் பண்ணியாச்சு தீரணும்னு வந்திருக்காங்க. அதற்கு இணையாக எங்கு ஆறுமணிய கலையரசு, ஆறுமணிய பின்பாட்டு, ஆறுமணிய மெல்லிச மன்னர் சென்ற இடமெல்லாம் சீரும் சிறப்பாக வெற்றி முறை எனது அன்பு மைத்தினர் பல மாணவரை உருவாக்கி கொண்டிய ஆசிரியராக திகழக்கூடிய எனது அன்பு மைத்தினர் எம் புளியகுளமான எடுத்த கே எஸ் ஜெயமணி என்ற நபர்கள் ஆறுமணியம்மன் பின்பாட்டு. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே. சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம், சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம், தாழ்மையை உண்பதற்கு வேண்டும் நிதானம். சந்தையில் வாங்கிடும் சரக்கல்ல தன்மானம், தாழ்மையை உண்பதற்கு வேண்டும் நிதானம், வேண்டும் நிதானம். எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே. உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ளமாற வாழ்த்தி, உணவளிக்கும் உழவர்க்கெல்லாம் உள்ளமாற வாழ்த்தி, பணத்துக்கு பணத்துக்கு பல்லை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பணத்துக்கு பல்லை காட்டும் உள்ள பேரை விட்டு தர்றாங்க. பணத்துக்கு பல்லை காட்டும் பழக்கத்தை மாற்றி, பண்புடைய மாந்தருக்கு தலையார தாய்த்தி, பண்புடைய மாந்தருக்கு தலையார தாய்த்தி. எந்த நிலை வந்தாலும் இருந்த நிலை மறக்காதே, ஏழையிடம் அன்பு காட்டும் எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே, எண்ணத்தை மறக்காதே. நன்றி நன்றி நன்றி. ஆமாத்தா அப்படி வரணும். ஒரு பாடல் பண்ணா அதுல தத்துவம் இருக்குன்னு, நல்ல கருத்து இருக்குன்னு. இல்ல அருமையான பாட்டு பாடுனீங்க, தத்துவமான பாட்டு பாடுனீங்க. யாருனாச்சும் வந்த நினைக்கிறாங்களா? இப்ப நினைச்சானே நினைக்கிறாங்களா யாருனாச்சும்? பழையனூர் காவல்துறை அதிகாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். Nunca se llama.
காவல்துறை சார்பாக வருகை தந்திருக்கும் அன்பு அண்ணன் அவர்களுக்கு கைத்தறுவடை அளிக்கப்படுகிறது. மாலை அணிவித்த கிராமத்தாருக்கு மிகவும் நன்றி. எல்லாரும் அமைதியா இருந்து நடத்தப்பாங்க. ஐயா ஏண்டா பாட்டு இப்படி தத்துவமான பாட்டு பாடுறீங்க, இப்ப புது பாட்டு போடுறாங்க. நீங்க அப்ப வாங்க ஒரு பாட்டு இதாட்ட அருமையான தத்துவ பாடல். இந்த பூரா அப்படியே போய் பரீட்சையில் எழுதணும். ஆகஸ்ட் மாசம். நீ இங்க இருடா தம்பி, நீ இந்த பாட்டை தானே சொல்ற. இன்னொரு பாட்டு அவங்கிட்ட சொல்லாமே அவங்கள பாட வைக்கவா? பாட சொல்லுங்க. ஆனா அந்த பாட்டு பாடும் போது நான் சொல்ற மாதிரி நீ நிக்கணும். 2 ஸ்டெப் பின்னாடி வா, இப்படி கைய வச்சு இப்படி வைடா. டே கண்ணை மூடுறா. ஏய் கண்ணை மூடு. இங்க வர இப்படி கைய நான் கண்ணிட்டுறா. தம்பி அண்ணன் பாடுற பாட்டுல கடைசி வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். எல்லாரும் கோரஸா சொல்லிருங்க சரியா? அப்படியே பழைய பிரிச்சு கிடக்கு மாற்றுறது மாட்டு, பழைய பிரிச்சு கிடக்கு மாற்றுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா அடே கரெக்டா கோரஸா சொல்லு. ஏய் இருடா முதல்ல. பழைய பிரிச்சு கிடக்கு மாற்றுறது மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா பாத்தியா? சொக்கடா போனீங்க நக்கத்தை போட்டு வச்சிருக்காங்க. மாப்பிள இந்த பாட்டு பிடிக்கலையா? இன்னொரு பாட்டு இருக்கு, இன்னொரு பாட்டு இருக்குடா. அந்த இப்படி கன்னத்துல கைய வச்சிருந்தா சொல்லு. இங்க அப்படியே இருக்கணும். தம்பி இந்த பாட்டு என்னடா பொண மாதிரியே இருக்க மாப்பிள, ஸ்டைலா பண்ணுங்க. ஏ மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு, அந்த கரவரத்தில முண்டை முடிக்க சொன்னாரு. மைக்க பூடி பப்புன மாப்பிள ஒரு 3 சான்ஸ். இந்த பாட்டு அருமையா அவனை பிடி. இங்க பக்கத்துல வாவே. இந்த மைக்க பிடி, இப்படி மைக்க பிடி. அப்படியே நில்லு தம்பி. இந்த பாட்டு நல்ல பாட்டு தான் சரியா? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு. ஊ சொல்றியா பப்புன ஆத்தாடி அள்ளிட்டேடா, வாயை திறந்துட்டேடா. நீ ஒண்டியில பயப்பட வேண்டியது உனக்கு துணைக்கு அந்த யூடியூப் சேனல் ஓடுறதுல அந்த கொடப்பாத்தல எனக்கு பரவாயில்ல இருக்கட்டும். ஏண்டா இப்படி ஆரவாரம் ரசிப்தன்மை இருந்தா தான் நாடகத்தை சீர்திருப்பா கொண்டு போலாம். அதற்கு இணையாக கோடையுடைய குமரன் மின்னாடி மிருதகம் மிருதங்க சக்கரவர்த்தி பல மாணவரை உருவாக்கி கொண்டிருக்க எனது அன்பு சகோதரர் அருமை வாத்தியார் மறைந்த மாமேதை கல்விமட மாணவர்த்த சின்னசாமி அவர்களை மாணவர்களுடைய எனது அன்பு சகோதரர் பி நாகூரை சேர்ந்த ஓ பி சிவஞானம் அவர்கள் பெருமளை மிருதங்கம் டோரம் தப்பி தமிழா.
ஏமாமா மாமா இதுக்கு நல்லா கொஞ்சம் சத்தமா கூப்பிடு மாமா மாமா சிவஞான மாமா நல்லா தோல் அதுல போட்டுக்கிறது என்ன மாமா இது மரக்கட்டை அதுக்கு மேல போட்டுருக்கீங்களே ஒரு டீ ஒரு 8 டீ கொடுத்துருங்க மாடு தோலை எந்த போட்டு ஒரு அடிக்கிறீங்களே அந்த தோலுக்கு போவா பரவாயில்ல இருக்கட்டும். பலவாத்திய சக்கரவர்த்தி பலவாத்திய மாஸ்டர் பலவாத்திய புகழ் பெற்ற எனது அன்பு வைத்து இன்று வயது சிறிதாக இருந்தாலும் இன்று பல மாணவரை உருவாக்கி கொண்டிருக்கிற எனது அன்பு மைத்தர் எம் புளியமரம் எடுத்த KS சத்யவான் அவர்கள் வருமலே ஆல் ரவுண்டர் கீழ் ரவுண்டு கைதட்டி பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கும் கலைக்கல்வி சார்பாக நன்றி என்று எனது வணக்கம் வணக்கம் மச்சான் வாடா ஐயா அப்போ அப்படியா போடுங்க